தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கொங்கு மண்டலத்துல அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற பரபரப்பு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழகத்துல வர 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக வெற்றிக்கான பல்வேறு திட்டங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வகுத்து வராரு. வருகின்ற தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற தீவிர முனைப்போட எடப்பாடி பழனிசாமி பல ரகசிய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராரு. வெற்றிக்கான அவரது முதல் வியூகம் பூத் கமிட்டிகளை பலப்படுத்துறது தான். அவருடைய திட்டப்படி ஒரு பூத்துல சராசரியா 1000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்காக ஒவ்வொரு பூத்திலையுமே 9 நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறாரு. இந்த 9 நிர்வாகிகளும் தலா ஒவ்வொருவர் 100 வாக்காளர்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கணும். அந்த வாக்காளர்கள் பெயர் கட்சியில் இருப்பதாக உறுதி செய்யணும். இல்லனா அவங்கள கட்சியில இணைக்க திட்டமிடணும். அதிமுகவினர் குடும்பங்களை சேர்ந்த யாருமே வேற கட்சிக்கு வாக்களிச்சிடக்கூடாது. அதனால அதிமுக குடும்பத்துல இருக்கிற இளைஞர்களை இப்பவே கட்சியில சேர்க்கிற பணியை தீவிரப்படுத்தணும். இப்படியெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இது தவிர அதிமுக தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கான மாத உதவித்தொகையை 2000 ரூபாயாக அறிவிப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. வருகின்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய அளவுல பேசப்படும்னு தெரியுது. அந்த வகையில புதிய செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் செஞ்சுட்டு வராரு. இது தவிர அதிமுக சார்புல வெற்றி வாய்ப்பு குறித்து ஒரு ரகசிய சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அதுல 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க பெரும்பாலான வாக்கு வங்கி அதிமுகவை சார்ந்துதான் இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது தவிர தற்போதைய சூழல்ல 10 பேர்ல 2 பேர் அதிமுகவுக்கு வாக்களிக்க காத்திருக்கிறார்கள் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. இத 10 பேருக்கு 4 பேர் என்ற அளவுல உயர்த்தணும் என எடப்பாடி பழனிசாமி திட்டம் வகுத்து வராரு. இதுக்கு இடையில பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் ஒருங்கிணைக்கணும் என்ற போர்க்குரல் எழுந்துட்டு வருது. இது பலவீனமா பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் போர்க்கொடி பிடிச்சாரு. அதிமுக நிலைமை என்ன ஆகுமோன்னு எல்லாருமே திகில் அடைந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி மிக தைரியமா முன்னெடுத்து செங்கோட்டையனை பொறுப்புல இருந்து நீக்கினாரு. இப்போ செங்கோட்டையன் சமாதான கொடி பிடிச்சிருக்கிறாரு. நான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படல, 10 நாள் கெடுவும் விதிக்கலன்னு கருத்தை சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ திரைமறைவுல செங்கோட்டையன் கூட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதா தெரியுது. செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருக்கிற கொங்கு மண்டல வாக்குகளை இழந்துவிடக் கூடாது என்பதுல எடப்பாடி பழனிசாமி தீவிரமா இருக்கிறாரு. இதுக்கு இடையில சேலம் மற்றும் கொங்கு மண்டல பகுதிகளில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. கொங்கு மண்டலம் என்பது ஏற்கனவே அதிமுகவின் கோட்டைன்னு பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. கடைசியாக நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலையுமே கொங்கு மண்டலத்துல அதிமுக அமோக வெற்றி பெற்றது. இந்த பகுதியில மொத்தம் உள்ள 67 தொகுதிகளில் 47 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் தவிர மீதம் இருக்கிற கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல இப்போ அதிமுகவுக்கு சாதகமான சூழல் நிலவுவதா தெரிய வந்திருக்கு. இதுக்காக அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு புதிய வியூகங்கள் வகுத்து தரப்பட்டிருக்கு. ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல திமுக பலவீனமா இருக்கிறத தெரிஞ்சு அந்த மண்டலத்தை 3ஆ பிரிச்சு செந்தில் பாலாஜி, சக்கரபாணி, KN நேரு ஆகியோருக்கு திமுக முக்கிய பணிகள் வழங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுக்கிடையில கொங்கு மண்டல வெற்றியை உறுதி செய்யறதுக்காக வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், கருப்பண்ணன், உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல பேரை எடப்பாடி பழனிசாமி முடக்கிவிட்டு இருக்கிறார். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் 10ல அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த கணக்குல எந்தவித குறையும் வந்துடக்கூடாது என்பதுல எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா இருக்கிறாரு. இந்த பகுதிகளில் பாஜக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுக்கு அதிக வாக்குகள் இருப்பதா கணக்கிடப்பட்டதன் பேர்ல பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு வருது. தற்போதைய சூழ்நிலையில திமுக தரப்புல மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொண்டு வராங்க. அந்த வகையில அதிமுகவில் எங்கேயுமே மோதல் ஏற்படக்கூடாது என்பதிலையும் எடப்பாடி பழனிசாமி தீவிரமா செயல்பட்டு வராரு.
இதுக்கிடையில தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சாரம் மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்படுது. ஒவ்வொரு பகுதியிலுமே அந்தந்த பகுதிக்கு தக்கபடி மக்கள் பிரச்சனைகளை அவரு முழங்கி வராரு. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள்ல 10% கூட நிறைவேற்றல. நெல் கொள்முதல் திட்டத்திலும் திமுக அரசு தோல்வி அடைஞ்சிச்சு. விவசாயிகள் நலன்ல திமுக அரசு அக்கறை காட்டல. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து காணப்படுது. இப்படியெல்லாம் அவர் பேசி வர்றது மக்கள் மத்தியில பெரும் பேசு பொருளா ஆகியிருக்கு. இதுக்கு மத்தியில பாஜகவுடைய தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பதற்கு மிக பெரிய அளவுல திட்டங்கள் திரைமறைவுல நடப்பதா சொல்றாங்க. தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி காரணமாகவும் 15% முதல் 23% வரை தான் வாக்கு வங்கி கிடைக்கும் என்ற கருத்து கணிப்பாலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட்டணி முயற்சியை முன்னெடுக்கலாம்னு பேசப்படுது. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியோட விஜய் சேர்ந்தா அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும், ஆட்சியை பிடிக்கும் என்பது திட்டவட்டமா தெரிய வந்திருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற பிரச்சனை தவிர அவருக்கு கருத்து பாடுகள் எதுவுமே கிடையாது. அதே சமயம் தோல்வியை தழுவும் பட்சத்துல ஏன் கூட்டணியில சேரக்கூடாது என்று ஆலோசித்து வருவதா சொல்லப்படுது. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அடுத்த தேர்தலில் வேணும்னா தனித்து போட்டியிடலாமா அப்படின்னு விஜய் ஆலோசனை செஞ்சுட்டு வராரு. அதனால அதிமுக பாஜகவுடன் தமிழக வெற்றி கழகம் இணையும் பட்சத்துல திமுகவுக்கு மிகப்பெரிய சவுக்கடியா இருக்கும்னு சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஜனவரி மாதத்திற்கு பிறகு பல அதிரடி திட்டங்களை கையில வச்சிருக்கிறாரு. இதனால ஜனவரி மாதத்திற்கு பிறகு தமிழக அரசியல் நிலவரம் தலைகீழா மாறும்னு சொல்லப்படுது.